ஒரு கிராமத்தில் ரெபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு தாயார் இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகளுக்காக அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கலந்து இட்லி மாவுக்கு ரெடி பண்ணுவதற்காக ஊற வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கிரைண்டரில் போட்டு அவங்க மகளுக்கு நல்ல சாஃப்டான இட்லி செய்து கொடுக்கறதுக்காக அரைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மகள் கேட்டாலாம், அம்மா நீங்கள் மாவை அரைச்சிட்டிங்க, எதுக்கு ஹோல் நைட்டு வெளியிலேயே வச்சுருக்கிறீங்க மாவை, இதை ஏன் புளிக்க வைக்காமல் நீங்கள் இட்லி ஊற்றுனா என்ன அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறா. அப்போ அந்த தாயார் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைம்மா, இந்த இட்லி மாவு முழுவதும் வெளியில இருந்து அது ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் 6 மணி நேரமோ இல்லை 7 மணி நேரமோ இருந்து அது புளிச்சு மாவு பொங்குனா மாத்திரம்தான் நீ காலையில் இட்லி நல்லா சாப்பிட முடியும். உனக்கு இட்லி சாஃப்டான இட்லி வேணும்னா நீ பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த தாயார். அப்போ அந்த மகளும் சரி என்று தாயாரிடம் அவள் கூறியிருக்கிறாள். பிறகு சொல்லியிருக்கிறாங்க, அம்மா பாரு, மத்தேயு 13:33 கூட சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறத பற்றிமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறா, ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் அப்படின்னு அந்த ஊமையை பற்றி அந்த பொண்ணுக்கு விளக்கி சொல்கிறாங்க. வேதத்தில் இருக்கிற இந்த ஊமையானது அந்த மகளுக்கு விளக்கப்படுகிறது. நீ காத்திருக்கணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னா நம்ம இன்னைக்கு அவருடைய செயல்களுக்காக அவர் கிரியை செய்யும் மட்டும் நீங்களும் நானும் விசுவாசமாக நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். நம்ம நினைக்கலாம், நான் பல நாளாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், பல நாளாக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் காத்திருங்க. எப்படி இந்த இட்லி மாவானதை அரைத்த உடனே நம்ம இட்லி ஊற்றவே முடியாது. அதற்காக நம்ம முழுவதும் காத்திருக்கணும். அந்த மாவு பொங்கணும், அது புளிச்சா மட்டும்தான் நீங்களும் நானும் மறுநாள் காலையில் நல்ல சுவையான சாஃப்டான அந்த இட்லியை நம்ம சாப்பிட முடியும். இதே மாதிரி தான் ஆண்டவருடைய அந்த கிரியைகள் ஒருவேளை தாமதமாகலாம் அவர் செய்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு, மிக அன்போடு, ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியோடு நீங்களும் நானும் காத்திருப்போமே ஆனால் அவர் உறுதியாக அவர் என்ன ஆசீர்வாதம் தரப்போகிறாரோ அதை நமக்கு செய்தே தர அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி மாவு பொங்கி வருகிறதோ விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அப்படித்தானே, இந்த மாவு காலையில் எழும்பும்போது பொங்கி இருக்கும், நான் இட்லி ஊற்றுவேன், என் குடும்பத்துக்கு நான் பரிமாறுவேன் என்று. அதே மாதிரி தான் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அன்னைக்கு ஆண்டவருடைய அந்த கிரியைகளுக்காக நீங்கள் காத்துருங்க. அவர் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறது போல் இருக்கும், பட் பெஸ்ட்டாக உங்களுக்கு தருவார். ஒரு குவைட் டைமாக உங்களுக்கு தோணலாம், பட் ஸ்டெடியாக சூப்பராக தருவார். அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். மாவு பொங்க பொறுமையாக காத்திருக்கிற நாம் அவருடைய கிரியைகளுக்காகவும் நாம் காத்திருப்போம். வெற்றியை பெறுவோம்.